பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள எப்பொழுதுமே சந்தோஷமாய் இருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் என் தேவன் மாற்ற வல்லவர் என்ற விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் சிறையிருப்பை தேவன் மாற்றுவார். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 53ஆம் சங்கீதத்தினுடைய 6வது வசனம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். சிறையிருப்பை திருப்புகிற பொழுது ஒரு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நாம் கடந்து போய்கொண்டிருக்கிற பாதையில் ஒரு சிறையிருப்பான ஒரு வாழ்க்கையிலே கடந்து போகிற மனிதர்கள் அதிகம் உண்டு. ஒரு சிறையிருப்பின் மத்தியில் நிற்கிறதைப் போல ஒரு நிலைமையிலே தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த போராட்டத்திலிருந்து, இந்த சூழ்நிலைமையிலிருந்து என்னால் விடுதலை அடைய முடியவில்லை. இந்த வியாதியிலிருந்து என்னால் விடுதலை அடைய முடியவில்லை. இந்த போராட்டத்திலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லை. இந்த கடன் பாரம் என்னை அழுத்துகிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு, அந்த பாதிப்பு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சிறைச்சாலைக்குள்ளே என்னை அடைத்ததை போல ஒரு நிலைமையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் நீங்கள் நிற்பீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு கர்த்தர் சிறையிருப்பை மாற்றப் போகிறார். அந்த சிறையிருப்பு மாற்றும் பொழுது உங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக போகிற சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதுதான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குமாய் தேவன் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் போகிற பாதை என்றைக்குமே ஒரு ஸ்மூத்தான ஒரு பாதையாக இருக்க போவது கிடையாது. ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து போகிற ஒவ்வொரு பாதையும் பார்க்கும்போது ஒரு ஸ்மூத்தான பாதையாக தான் இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஏன்னா நாம் போகிற பாதை கரடு முரடானவைகள். ஆனாலும் அதிலும் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்துவார். அந்த ஒரு விசுவாசத்தோடு தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் கடந்து வருகிறதான பாதை. அப்போ இந்த மாதிரி பாதைகளில் போகும்போது எனக்கு மாத்திரம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம், எனக்கு மாத்திரம் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் வருகிறது அப்படின்னா, நீங்கள் பிடித்திருக்கிறது கர்த்தருடைய கரம். மனுஷனுடைய கரத்தை பிடித்து நடந்தால் நீங்கள் சாதாரண ரூட்டில் போனாலுமே சில நேரங்கள் இடரும். ஆனால் நீங்கள் போகிற பாதைகள் எப்பொழுதுமே ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து போகிற பாதை கரடுமுரடான பாதைகளாக தான் இருக்கும். ஆனால் அந்த பாதையிலேயும் நம்மை லகுவாய் நடத்துகிற ஒரு தேவன் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் ஓட வேண்டியது தான் ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான காரியம். என் தேவன் என் கரத்தை பிடித்திருக்கிறார். இந்த சிறையிருப்பை நான் மாறுவேன். என் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த சூழ்நிலைகள் மாறும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட இன்றைக்கு தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். அப்போ இன்றைக்கு இந்த சிறையிருப்புனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என்னுடைய களிப்பும் மகிழ்ச்சியும் என்னை விட்டு திருடப்பட்ட ஒரு நிலைமை. அந்த களிப்பு மகிழ்ச்சியும் இல்லாத ஒரு நிலைமையில் நான் நிற்கிறேன்னா, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரையும் வேதனையும் துடைக்கிற ஒரு தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு களிப்பும் ஒரு மகிழ்ச்சியும் உண்டாக போகிறது. உங்கள் குடும்பங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான சத்தம் கேட்க போகிறது. இதோ சீக்கிரத்தில் தேவன் அதை செய்து என்ன சிறையிருப்புக்குள்ளே இன்றைக்கு நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க. சத்துருவினுடைய போராட்டமாக இருக்கலாம், அல்லது தர்த்திரியம், வறுமை என்ற ஒரு போராட்டத்துக்குள்ளே நாம் நின்று கொண்டிருக்கலாம். எந்த காரியங்களை செய்தாலும் அது வாய்க்காத ஒரு நிலைமையிலேயே நிற்கிறது. கொஞ்சம் கூட எழும்ப முடியாத ஒரு நிலைமைக்குள்ளே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, வியாதி, கடன் பிரச்சனைகள், எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரால் அந்த சிறையிருப்பை மாற்ற முடியும். அந்த சிறையிருப்பை மாற்றுவது மாத்திரம் அல்ல, நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் என் தேவனால் கொடுக்க முடியும். அதை தான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நமக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக போகிறது. அப்போ அந்த களிப்பும் மகிழ்ச்சியுமே தேவன் உண்டாக்குவார் என்றால், அப்போ தேவ சமூகத்துக்கு முன்பதாக நாம் இன்னைக்கு ஒரு விசுவாசத்தோடு அறிக்கையிட போகிறோம். ஆண்டவரே, என் சிறையிருப்பை தேவன் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் நான் காணும்படிக்கு என்னை தேவன் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு முன்பதாக நாம் கர்த்தரை துதித்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தும். நீங்கள் உண்மையாகவே கர்த்தரை விசுவாசிச்சிங்கன்னா
இப்போ போகிற சூழ்நிலைமைகள் சிறையிருப்பாய் இருந்தாலும் இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கையிடுங்க. என் தேவன் என் சிறையிருப்பை மாற்றிவிட்டார், நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்துக்கு முன்பாக அறிக்கையிட வேண்டியதை தேவன் எதிர்பார்க்க. இப்போ நம்ம அறிக்கையிட போகிறோம். ஆண்டவரே, நான் இப்போ போகிற பாதை சிறையிருப்பு தான், நான் போகிற பாதையில் கண்ணீர் தான், நான் போகிற பாதையில் வேதனை தான். ஆனாலும் என் தேவன் என் சிறையிருப்பை திருப்பி என் சந்தோஷத்தை காண்பிக்கிறதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர். அப்போ ஆண்டவரிடத்தில் பேசலாமா, ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சேனைகளின் தேவனே, உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். எங்களை சுற்றிலும் இருக்கிற சிறையிருப்புகளை என் தேவன் அறிவிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அந்த சிறையிருப்புகள் மாறுவதாக, அந்த சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, மாறி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு களிப்பையும் உடைய பிள்ளைகள் காண செய்து உடைய பிள்ளைகளை நீர் மகிழ பண்ண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கர்த்தருடைய பிரசன்ன கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.